அரசியல் அதிகாரமற்ற மக்களுக்கு, விளிம்பில் நிலை மக்களுக்கு, சபால்டர்ன் மாசஸ், அதாவது விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதும், ஏழை பணக்காரன் இருக்கக்கூடிய அதாவது அந்த வேறுபாடுகளை கலந்து ரெண்டு சமப்படுத்துறது, ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி தான் எங்களுடைய கொள்கை, பிரதான கொள்கை. ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி, சம உரிமையும் சம பங்கும் இந்த சமுதாயத்தில் நிலைநாட்டுறது தான் எங்களுடைய புதிய தமிழ்ச்சியினுடைய நிலைப்பாடு. ஒரு ஜனநாயக நாட்டில் அது தேர்தல் மூலமாகத்தான் முடியும். தேர்தல் மூலமாக முடியும்னா அந்த கட்சி அந்த எந்த சமுதாயத்துக்காக பாடுபடுறோமோ, குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் 30 வருஷமாக தேயிலத்தோட தொழிலாளர்களுக்காக பாடுபடுறோம். தேயிலத்தோட தொழிலாளர்களுடைய வாழ்நிலை பற்றி யாருக்காவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் தெரியுமா? அவங்களுடைய வாழ்நிலை என்னன்னு தெரியுமா? அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? அட்டைப்பூச்சியில் கஷ்டப்படுறது தெரியுமா? கொடிய விரங்களுக்கு இடையே வாழ்றது தெரியுமா? குறைஞ்ச 50 ரூபா 60 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கூட குறைவெல்லாம் சம்பளம் வாங்கி கொண்டது தெரியுமா? இதையெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணுறது இந்த போராட்டங்களோ அந்த மக்களுக்கு பாடுபடுறதோ மற்றவர்களுக்கு கண்ணுக்கு புறப்படாது. எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு மைக்ரோ லெவல். எங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ தீண்டாமை பிரச்சனை இருக்குதுன்னா பெரிய கட்சிகள் தீண்டாமை பற்றி பேசுகிறதில்ல. ஒரு கோயிலுக்குள்ள நுழைவு போராட்டம்னா பெரிய கட்சிகள் பேசுகிறதில்ல. அது ஜாதி பிரச்சனை ஒதுங்கிறாங்க. ஸோ எந்த பிரச்சனைகளெல்லாம் பெரிய கட்சிகள் புறந்தழுதோ அதையெல்லாம் வலியெடுத்து போராடுறது தான் புதிய தமிழகம் கட்சி ஆச்சுங்களா. நீங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி டிக்ளேர் ஆகுதுங்க தேர்தல். 8ஆம் தேதி மாஞ்சோலை தேர்தல் தொடர்வதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இன்றைக்கி 2 வருஷமாக நீதிமன்றத்தில் நானே போய் மாஞ்சோலை தேர்தலுக்கு போராடினேன். சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போனோம். நேற்று வரையிலும் இன்னைக்கு வரையிலும் அந்த மக்களுக்காக போராட்டிருக்கிறோம். அதே போல் தான் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் எல்லா இடங்களிலும் போராட்டிருக்கிறோம். அந்த மக்களோடு பயணிக்கிறோம். அதனால் நாங்கள் தேர்தலுக்காக வரக்கூடிய தேர்தல் நேரத்தில் வரக்கூடியவர்கள் இல்லை. தேர்தல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு பயணிக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழ் கட்சி. அப்போது இந்த 2026 தேர்தலில் கொள்கை கூட்டணியா அல்லது வெற்றி கூட்டணியா எப்படி தேர்ந்தெடுக்க போகிறீங்க? கொள்கையும் வெற்றியும் இணைந்த கூட்டணி தான் நாங்கள்